ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எம்எஸ் சக்தி ஆடியோஸ் திருப்பூர். எனக்கான வீடியோ பதிவு ஒரு இசை பிரியர்களுக்காக ஒரு சூப்பரான ஒரு 2.1 ஆம்பு தான் நம்ம மேக் பண்ணியிருக்கோம். இந்த ஆம்பு நமக்கு எங்கேருந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, டெல்லியில் இருந்து இந்த ஆர்டரை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு பிராண்டட் மாதிரி இந்த ஆம்பு வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க. அவங்க கேட்ட மாதிரியே ஒரு ஹையண்ட் ஆடியோ ஐசியை பயன்படுத்தி டோன் கண்ட்ரோல் பிடி வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 3-வேல நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் பயன்படுத்தியிருக்கிற அனைத்து பொருளுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு பொருளை பயன்படுத்தி தான் இந்த 2.1 ஆம்பை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேக் பண்ணியிருக்கோம். ஒரு ஸ்டூடியோ லெஃப்ட் ரைட்லேயே எனக்கு இசையை வந்து பார்த்திங்கன்னா விரும்பி கேட்குற நண்பர்களுக்கு இந்த மாதிரி ஆம்பும் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா இதில் பயன்படுத்தியிருக்கிற ஐசி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா LM3886 ஐசி தான். ஐஃபை ஸ்டூடியோ லெஃப்ட் ரைட் ஆம்பு ஐசி தான் இந்த 2.1 ஆம்பில் நம்ம பயன்படுத்தியிருக்கோம். மோஸ்ட்லி இந்த ஐசியை எங்கே பயன்படுத்துவாங்க அப்படின்னா டெனான் மரான் இந்த மாதிரி தனித்துவமான ஒரு பிராண்டட் ஆம்புகளில் மட்டும்தான் இந்த ஐசி வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்துவாங்க. ஏன்னா ஃபஸ்ட் கிளாஸான ஒரு ஆடியோ ஐசி இந்த ஐசி. அதனால் இந்த மாதிரி தனித்துவமான ஒரு ஆடியோ ரிசல்ட் எடுக்கிறவங்க மட்டும்தான் இந்த ஐசி வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்துவாங்க. சூப்பரான ஒரு ஐசி. உங்களுக்கு டவுட் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கூகுளில் கூட சர்ச் பண்ணி பாருங்கள். LM3886 ஐசினாவே ஆடியோ குவாலிட்டி ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருக்கும். ஏன்னா என்னோட வீடியோவில் நிறைய இந்த ஐசியை பயன்படுத்தி 2.1, 5.1, 7.1 இந்த மாதிரி நிறைய கான்செப்டில் இந்த ஆம்பு வந்து பார்த்தீங்கன்னா நான் மேக் பண்ணியிருக்கேன். பக்காவான ரிசல்ட்டு. அடுத்து இந்த இடத்துல ESP போர்டுன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபோல்டர் ஆப்ஷனோட வரக்கூடிய ESP போர்டு தான் இந்த இடத்துல பயன்படுத்தியிருக்கிறேன். ஏன்னா கஸ்டமரும் என்கிட்ட ESP போர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்டர் ஆப்ஷன், அதாவது வேவு ஃப்ளாக் இந்த மாதிரி ஃபார்மேட்லாம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி எனக்கு ESP போர்டை வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி கஸ்டமர் கேட்டிருக்காங்க. அடுத்து இதில் டோன் கண்ட்ரோல் பிடி, அதாவது பேஸு ட்ரிபிள் மிட்டு இந்த மாதிரி வரக்கூடிய மரான்ஸ் கம்பெனியோட ஒரிஜினல் மரான்ஸ் கம்பெனியோட பிடி போர்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த பிடி போர்டை வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணலை. நானே வந்து பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து ஆர்டர் கொடுத்து தான் இந்த பிடி போர்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஐஃபை சிஸ்டம் 3-வே டோன் கண்ட்ரோல் பிடி. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருங்க காட்டுறேன். இதில் இருக்கும், ஜூமில் பாருங்கள், மரான்ஸ் கம்பெனியோட 5 ஐசி, அதாவது 5 ஃபஃபர்டேஜ் யூஸ் பண்ண ஒரு டோன் கண்ட்ரோல் பிடியை தான் இந்த ஆம்பில் பயன்படுத்தியிருக்கிறோம். சூப்பரான ஒரு ஆடியோ ரிசல்ட்டு. நீங்கள் சூப்பரான ஆடியோ ரிசல்ட்டுன்னு சொல்கிறீங்க, பட் ப்ளே பண்ணி காட்ட மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி யாரும் சொல்ல வேண்டாம். ஏன்னா ப்ளே பண்ணி காட்டினா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா காப்பிரைட் இஷ்யூ ஆகிறதுனால என்னால் ப்ளே பண்ணி காட்ட முடியல. அதுதான் ரீசன். பட் நீங்கள் திருப்பூர் லோக்கல் கஸ்டமராக இருந்துச்சிங்க அப்படின்னா ஒரு 2 நாள் இந்த ஆம்பு நம்மள்ட்ட டெஸ்டிங் தான் ஓட போகுது. முடிஞ்சால் வந்து நேரில் வந்து நம்மளோட ரூமில் வந்து டெமோ வந்து செக் பண்ணி பார்த்துக்குங்க. அவ்வளோ சூப்பரான ஒரு ஆடியோ குவாலிட்டி. ஏன்னா இதில் பயன்படுத்தியிருக்கிற ஃபோல்டர் ஆப்ஷன் ESP போர்டாக இருக்கட்டும், இந்த மரான்ஸ் கம்பெனியோட பிடி போர்டாக இருக்கட்டும், பேஸ்டபிள் போர்டு வந்து பார்த்திங்கன்னா பேஸு ட்ரிபிள் மிட்டு சூப்பராக இருக்குது. எல்லாமே அசம்பிளி காம்பனன்ஸில் சூப்பராக போட்டிருக்காங்க. ஐஃபை ஸ்டூடியோ லெஃப்ட் ரைட் ஆம்பு மரான்ஸ் கம்பெனியோட பிடி. அதைத்தான் இந்த ஆம்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பயன்படுத்தியிருக்கிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். இதில் உங்களுக்கு ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இதில் நீங்கள் இந்த இடத்துல பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளோட டிரான்ஸ்ஃபார்மர் ஒரு 6 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தியிருக்கிறேன். பியூர் கச்சடி டிரான்ஸ்ஃபார்மர் இந்த இதில் பயன்படுத்தியிருக்கேன். சேமகா ஒரிஜினல் 50க்கு 10,000 MFT 2 கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தியிருக்கிறேன். இந்த இடத்துல மெயினான விஷயம் LM3886 ஐசியோட போர்டு தான் இந்த இடத்துல பயன்படுத்தியிருக்கிறேன். இந்த இடத்துல மரான்ஸ் கம்பெனியோட டோன் கண்ட்ரோல் பிடி, பேஸு ட்ரிபிள் மிட்டு 3மே உங்களுக்கு பர்ஃபெக்டாக வேலை செய்யக்கூடிய பிடி போர்டு தான் இந்த இடத்துல பயன்படுத்தியிருக்கேன். இந்த போர்டு தமிழ்நாட்டுக்குள்ளே யாரும் ரெடி பண்ணலை. இந்த மரான்ஸோட பிடி வந்து பார்த்தீங்கன்னா வெளி மாநிலத்துலேருந்து தான் நான் வாங்கியிருக்கிறேன். சூப்பரான ஒரு ஆடியோ, நல்லா இருக்குது. இந்த இடத்துல சப்புக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மகரச்சா 252 வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தியிருக்கேன். ஏன்னா இந்த கஸ்டமர் 10 இன்ச்சு சப்பூப்பர் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் மேக்னெட்டில் யூஸ் பண்ண போகிறாங்க. லெஃப்ட் ரைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சில் யூஸ் பண்ண போகிறாங்க. இந்த கான்செப்டில் ஒரு ஹைஃபையான ஸ்டூடியோ லெஃப்ட் ரைட் ஆம்பு ப்ளஸ் சப்பூப்பர் ஒர்க் பண்ணுற மாதிரி டெல்லியில் இருந்து இந்த ஆர்டரை கொடுத்ததுனால இந்த மாதிரி நம்ம மேக் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல நம்மளோட சொந்த தயாரிப்பான சப்வூஃபர் போர்டு வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தியிருக்கிறேன். நல்ல ஒரு வெயிட்டான ஒரு பேஸு,
இது எல்லாமே ஒரு காம்பேக்டாக பக்காவாக மேட்ச் பண்ணி தான் இந்த ஆம்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஒரு சூப்பரான ஒரு ஆடியோ ரிசல்ட் எடுக்கணும் அப்படின்னா எப்போதுமே நம்ம ஐசியை வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கான்செப்டாக நம்ம எடுத்துக்கணும். டிரான்ஸ்ஃபார்மரோட ஆம்பியர் ரேட்டிங் ப்ளஸ் வோல்ட்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மனசில் வந்து வச்சுக்கணும். எப்படி வச்சா எந்த மாதிரி ஆடியோ ரிசல்ட் வரும் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கால்குலேஷன் பண்ணணும். கால்குலேஷன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஆடியோ ரிசல்ட்டில் வந்து எடுக்க முடியும். ஏன்னா இந்த கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா டெல்லியிலேருந்து ஆர்டர் கொடுக்குற போது எனக்கு பக்காவாக வேணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுனால ஒவ்வொன்றையும் பார்த்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். லெஃப்ட்டு ரைட்டு ஃபிகர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்கேன். இந்த இதில் ஆக்சிலைனு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலக்டர் சுவிட்ச் மூலிமா நான் கொடுக்கல. எப்போதுமே எந்த செட்டுக்குமே நான் மேனுவலாக பண்ணுற ஆம்புகளுக்கு செலக்டர் சுவிட்ச் போட்டு கொடுக்க மாட்டேன். ஏன் ரீசன் அப்படின்னா என்ன தான் நீங்கள் குவாலிட்டியான சுவிட்ச் போட்டாலும் ஒரு 6 மந்த்து 1 இயர்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுவிட்ச் வந்து கம்ப்ளைண்ட் ஆகிடுது. அதனால் இந்த மாதிரி யூஎஸ்பி போர்டெலாம் போடும்போது நீங்கள் ஆக்ஸ்ன்னு சொல்லி டேரெக்டாகவே செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சிங்கிள் ஆக்ஸ் தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். சூப்பரான ஒரு ஆக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நாய்ஸு கரன்னு இறைச்சல் இல்லாமல் நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த ஆம்பு நம்ம மேக் பண்ணியிருக்கோம். எவ்வளோ வயர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் க்ளீனாக பக்காவாக டிசைன் பண்ணி இந்த ஆம்பை ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். இசைப்பிரியர்கள் ஒரு ஸ்டூடியோ லெஃப்ட் ரைட் ஆம்பு பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஆம்பெலாம் பயன்படுத்துங்க. சூப்பரான ஒரு ஆடியோ ரிசல்ட் எடுக்கலாம்.